ஹே காய்ஸ், இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஹாட் டாபிக் என்னன்னு பார்க்கலாம். பாமக கட்சியுடைய எதிர்கால தலைவர் யார்? பாட்டாளி மக்கள் கட்சியில நடக்கிற உட்கட்சி விவகாரங்கள் தான் இன்னைக்கு எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்படுற ஒரு ஹாட் நியூஸா இருக்கு. சாதாரணமாவே அண்ணன் தம்பி பிரச்சனை இல்ல ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற விவகாரங்கள் வெளியே வந்தா அது பல பேரால கவனிக்கப்படுற விஷயமா இருக்கும். அதுவும் அரசியல் குடும்பங்கள்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே அது அவங்கள மட்டும் இல்லாம அந்த கட்சியுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியா மாத்திடும். இந்த நிலையில கடந்த சில நாட்களாவே திரு ராமதாஸ் அவருடைய மகன் திரு அன்புமணி ராமதாஸ்க்கும் நடக்கிற பிரச்சனைகளால அந்த கட்சியில இருக்கிறவங்களும் பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது, யார் யாரை பத்தி என்ன குறை சொல்ல போறாங்க, கட்சி ரெண்டாவுடைய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இந்த சமயத்துல தான் அக்டோபர் 25 நடந்த ஒரு கட்சி நிகழ்ச்சியில திரு ராமதாஸ் அவர்களுடைய மகள் திருமதி ஸ்ரீ காந்திக்கு செயல் தலைவர் அப்படிங்கிற பதவியை கொடுத்திருக்காரு. இந்த நிகழ்ச்சியை வெறும் அறிவிப்பா மட்டும் வெளியிடாம எனக்கும் கட்சிக்கும் பாதுகாப்பா இருப்பாங்கன்னு சொல்லி பாமக கட்சியுடைய முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பை தன்னுடைய மகளுக்கு கொடுத்திருக்காரு. ஏற்கனவே இந்த பதவி திரு அன்புமணி ராமதாஸ்க்கு வழங்கின போது இது தேவையே இல்லாத பதவி, எனக்கு இந்த பதவி தேவையே இல்ல, கட்சி தலைவராதான் என அறிவிக்கணும்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருந்த பட்சத்துல தனக்கு அப்புறம் தன்னுடைய மகள் களத்துல இருந்து செயல்படுவாங்கன்னு சொல்லி கட்சியுடைய அடுத்த நிலை தலைவரா அறிவிச்சிருக்காரு திரு ராமதாஸ் அவர்கள். செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறம் பவர்ஃபுல்லான பெண் தலைவர்கள் குறைவா இருக்கிற இந்த சமயத்துல பிஜேபியை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன், திருமதி வானதி ஸ்ரீனிவாசன், தேமுதிக கட்சியுடைய தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், இன்னும் சில பெண் தலைவர்களே இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல இவங்க எல்லாருடையும் போட்டி போட்டு அடுத்த பெண் தலைவரா திருமதி ஸ்ரீகாந்தி இருப்பாங்களா? பாட்டாளி மக்கள் கட்சியில அவங்களுடைய பங்கு என்னவா இருக்கும்? தன்னுடைய சொந்த தம்பியை எதிர்த்து அரசியல் களத்துல நிப்பாங்களா? இல்ல அவரையும் இந்த கட்சியில சேர்த்து வச்சு உடஞ்ச குடும்பத்தையும் கட்சியையும் இன்னும் பலப்படுத்துவாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த மாதிரி சூடான அரசியல் செய்திகளுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டே டியூன் கைஸ்.